6க்கு 8 அப்படிங்கிறப்ப சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு யங்ஸ்டர் ஹரி. ஸ்ட்ரைக்ல இருக்க போறது லெஃப்ட் கார்த்தி. 6க்கு 8 ஃபர்ஸ்ட் ஒன். ஷார்ட் பிச் பால் உடம்புல தான் போட்டிருக்கு. ஸோ பிகின் தி ஸ்டம்ப்ல ஓடி வந்துருச்சு. இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் தான் இருக்கும். ஒரு ரன் மட்டும். செகண்ட் ஒன் லோ கேப்டா வந்துச்சு. ஆஃப் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா உருண்டு போயிட்டு இருக்கு. அங்கே ஒரு ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணிட்டாருங்க. மிஸ்ஃபீல் பண்ணதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக 2 ரன் ஓடி வந்துருவாங்க. 3வது ரன்கான வாய்ப்பான்னு பார்த்தா 3 ரன் ஓடிடுவாங்க. 3 ரன் மட்டும். மேட்ச் இங்கே பால் ஆஃப் ரன்னாக மாறிடுச்சு. 4 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸா வந்தது. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கனெக்ட் பண்ணிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா நல்ல டேக்கனுங்க. இங்கே லைன்ல வச்சு பிடிச்சிட்டாரு முத்துக்குமார். ஸோ விக்கெட் இருந்து வெளில போறாரு பேட்ஸ்மேன். இங்கே 3க்கு 4. தேர்ட் ஒன் ஆஃப் சைடில் கிளாசிக்கா இருந்துச்சு. நல்ல சேவ். இங்கே சேவ் பண்ணிட்டாங்க. 1 ரன்கான வாய்ப்பு மட்டும் தான். 1 ரன் மட்டும். இன்னும் 2 பால் இருக்கு. 2 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்ல இருக்க போறது ராஜா. பவுலிங்ல ஹரி. 5th ஒன் ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா உருண்டு போகுது. சேவ் பண்ணி கொடுத்துட்டாரான்னு பார்த்தா மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்டரி போயிருச்சுங்க. ஸோ இதோட இந்த மேட்சை வின் பண்றாங்க வடமலாப்பூர்.